ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் ரொம்ப சிம்பிள் ஷோல்டருங்கிறது, ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. இப்போது இது நெக்கு, ஷோல்டர், இது ட்ரெஸ் இல்லையா? ஒரு ஹியூமன் பாடி வந்து இப்படி இருக்கும். இதில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு போன் நிற்கும். அந்த போனோட இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் தான் ஷோல்டர். ஓகேவா? இப்போ இது எடுக்கும்போது உங்களோட ஷோல்டரை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுக்க மாட்டாங்க. 1 இன்ச் மைனஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இது வந்து 13 இருக்குன்னா 12ன்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேரோட ப்ளவுஸை மெஷர் பண்ணிங்கன்னா 11 தான் இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஷோல்டர் இப்படி இருக்காது, அவங்களோட பர்செப்ஷனே இப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் நிற்கணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களோட ஷோல்டரோட நெக்கோட பேக் எவ்வளோ வந்து டவுனாக இருக்கும், அதாவது 8, 9, 10ன்னு போக போக ஷோல்டர் கம்மியாகும். 13லேருந்து 12 ஆகும், 12லேருந்து 11 ஆகும். இது மாதிரி உங்களோட நெக் லோவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். அதே மாதிரி இப்போது பாவாடை சட்டை தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி நெக் ஒரு 4 or 5 இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிப்பீங்க பாப்பாவுக்கு. ஆனால் அதுவே ஜிப் இருக்குது, ஹூக் வைக்கிறோம், ஆஸ் இட் இஸ் இருக்குது அப்படின்னா ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். 11 இருக்குன்னா 11 அப்படியே எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து நிற்கும், இங்கே வந்து அந்த ப்ளவுஸ் நிற்கும். எவ்வளோ மேலே இருக்கோ, பேக் நெக் எவ்வளோ மேலே இருக்கோ ஷோல்டரை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கணும். பேக் நெக் டவுன் ஆக ஷோல்டர் 1 இன்ச் மைனஸ் ஆகும், 2 இன்ச் கூட மைனஸ் ஆகும் சில டைமில். காலர் நெக்குக்கு இது அப்படியே எடுக்கணும். நீங்கள் 1 இன்ச் ப்ளஸ் கூட பண்ணலாம். இதில் காலர் நெக்குக்கு 13க்கு பதிலாக 14 கூட வைக்கலாம். ஏன்னா அது க்ளோஸ் நெக்கு, காலர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வரும். நீங்கள் தைக்கும்போது இந்த கிராஸ் வரும். இப்போ நான் ஷோல்டர் பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு ஷோல்டர் மட்டும் போடுறேன். தைக்கும்போது இந்த கிராஸ் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் காலர் நெக்குக்கு ஏன் இப்படி கிராஸ் வருதுன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி காலர் நெக் போடும்போது முன்னாடி கொஞ்சம் துணி வரும், பேக் சைட்லேருந்து இங்கே தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சு ஃப்ரண்ட்டில். ஏன் அந்த ஸ்டிச் அது மாதிரி தெரியுது, அப்படி போட்டால் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி அது வருதுன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஷோல்டரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் எப்படி போட்டாலும் எனக்கு சரியாக வரல, இல்லை இப்படி போட்டால் தான் சரியாக வருது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முக்கியமான டிப்பில் நான் உங்களை வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.